உக்ர காளியம்மா கோயிலேருந்து பேசுகிறேன். கோயில் நிர்வாகம் பூஜேரி அம்மா. நான் ஒரு சிறு வயதுலேருந்து இது உற்பத்தி பண்ணின்னு வந்தேன். இன்னும் காலகட்டத்துக்கு எனக்கு கோயிலை இடிச்சிவிட்டு நல்ல விதமாக கோயிலை கட்டணுன்னு ஒரு மனநிலை ஏற்பட்டது. அந்த வேலையை இப்போ நான் தொடங்கிட்டேன். மக்கள் அவர்களுக்கு விருப்பப்பட்டக எடுத்து ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. விருப்பப்பட்டக பணமாகவும் கொடுக்குறாங்க. எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை எடுத்து நிறுத்தி கட்டி கும்பாபிஷேகம் வரலையும் கொண்டு போனால் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு அறிகுறி சொல்கிறேன். அதே மாதிரி யாரும் பாரபட்சம் பார்க்காம தெய்வத்துக்குன்னு யாரையும் கட்டாயப்படுத்தலை. அவங்க விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் எதானா அந்த அம்மாளுக்கு செய்யணுன்னா நேரில் வந்து பேசுங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒன்று கொடுத்து நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறவங்களுங்கிறாங்க, ஒரு வேலையை எடுத்து செய்கிறோன்னு சொல்கிறவங்களுங்கிறாங்க. அந்த தன்னம்பிக்கையை வச்சு நான் கோயிலை பிரிச்சுட்டேன். இங்கே தான் நான் அந்த கோயிலை இந்த அளவுக்கு செய்யணும்னு எல்லாம் பிரித்து எல்லாமே வேலை நடந்துனுக்குது. ஜனங்களும் கை கொடுத்து தூக்கு நிறுத்துவாங்கன்ற நம்பிக்கையில் இதை நான் செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு பணமாகவே கொடுக்கணுன்றது எனக்கு ஒன்றும் இது இல்லை. ஒரு வேலையை எடுத்து இந்த வேலையை நான் செய்கிறேன். இந்த இடத்துல வந்து அம்மன் கோயில் ஒன்று மட்டும் இல்லை, சிவன் கோயில் கட்டுறதுக்கு உத்தரவு எனக்குது. அதே தாண்டி விநாயகர் கோயில் கட்டணும், மண்டபம் போடணும். மேற்கொண்டு மக்கள் வந்து நிறைய அங்கே செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு எல்லா வசதிகளும் இங்கே செய்யணுன்றதுக்காக ஒரு பிளான் பண்ணி இது நான் எல்லாமே பிரிச்சுட்டு பக்தர்களே கேட்டுன்னு நோக்கி வரேன். ஒரு ஆள் கை தட்டினா ஓசை வராது. 10 ஜனங்கள் கூடி எல்லாருமே அந்த அம்மாளை செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். நம்பிக்கையுள்ளவங்க இதை தொடர்ந்து என்னிடத்துல வந்து பார்க்கலாம், அருள் வாக்கு கேட்கலாம், அந்த தாயை வந்து எடுத்து செய்யலாம். இப்போ காட்டின இடத்துலேருந்து கோயிலிருந்து அம்மன் எல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ஓலை கொட்டாய் மாதிரி போட்டு அங்கே வச்சு தான் அந்த வாக்கு எல்லாமே என்ன செய்யணுமோ அது மக்களுக்கு நான் இங்கே செஞ்சுன்னுக்கிறேன். அங்கே காட்டினேன் அந்த கோயிலை எடுத்து நல்லபடி எல்லாம் கட்டி முடிக்க வரலையும் இப்போ இந்த இடத்துல தான் கோயில் அம்மா நான் சார்ந்து வர்றவங்க இங்கே வரலாம். கோயிலை எடுத்து நிறுத்தி கட்டணுன்ற ஒரு இதில் அம்மாவை எடுத்துட்டோம். அந்த கோயிலை வந்து இடித்து எல்லாம் கிளியர் பண்ண போகிறோம். மக்கள் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு வேலையாகவும் செஞ்சுட்டு போகலாம், இல்லை பணமாகவும் கொடுக்கலாம், அவங்க விருப்பம்தான். இல்லை இது நாங்கள் எடுத்து செஞ்சிடுறோம், அந்த மண்டபத்துக்கு இவ்வளோ கொடுக்குறோம், இந்த கல்லுக்கு இவ்வளோ கொடுக்குறோம், இல்லை ஒரு சிலை பண்ணி கொடுக்குறோம், அம்மனை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்ன தோன்றுதோ அதை மக்கள் வந்து செய்கிறதாக நான் வேண்டிக்கிறேன். விருப்பப்பட்டக அம்மாளுக்காக வந்து செய்யலாம் அப்படின்னு நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ உக்ர காளியம்மன் யூடியூப் சேனல் மக்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த திருக்கோயிலில் அம்மன் அருள்வாக்கு நடைபெறுகிறது. அருள்வாக்கு கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கோயில் திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோயில் கட்டடத்துக்கு பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ செய்வர்கள் மனதார வந்து முன்னின்று தாராளமாக செய்ய வேண்டும். இல்லை நீங்களே வந்து ஒரு பொருளாகவும் எடுத்து கொடுத்துட்டு போங்க. இல்லை ஒரு கல் ஓட்டி கொடுக்குறதோ மண் ஓட்டி கொடுக்குறதோ ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவிங்க நம்மனுக்காக செஞ்சிங்கன்னா அந்த அம்மா உங்களுக்கு பல மடங்கு நன்மை செய்வாள். உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போதே நீங்களும் சின்ன புலிவரிசை உக்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு வாருங்கள். உங்கள் கவலைகள் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைப்பது நிச்சயம். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ உக்ரகாளியம்மன் ஆலயம், ஜிஞ்சுப்பள்ளி ஊராட்சி, சின்ன புலிவரிசை, கிருஷ்ணகிரி மாவட்டம். பஸ் ரூட் கிருஷ்ணகிரி டு ஒசூர் சாலையில் பெரிய புலிவரிசை மேடு ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வர வேண்டும். கோவில் பூசாரி மற்றும் அருள்வாக்கு சொல்பவர் அருள்வாக்கு சித்தர் லட்சுமி அம்மாள். கோவில் நிர்வாகி எல்லப்பன் அவர்கள். இங்கு தினமும் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை அருள்வாக்கு சொல்லப்படுகிறது. இங்கு அமாவாசை நாட்களில் அபிஷேகமும் அலங்காரமும் கலச பூஜையும் நிகம்பலா எனும் மிளகாய் யாகமும் அதோடு சிறப்பு அருள்வாக்கும் சொல்லப்படுகிறது. மேலும் சிறப்பு அன்னதானம் நடைபெறும்.
இந்த உக்கிரகாளியம்மன் ஆலயத்தில் பில்லி சூனியம், பிசாசு பிடித்தவர்களுக்கும் தீர்வு காணப்படும் மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் விசேஷ அருள்வாக்கு சொல்லப்பட்டு பிரசாதம் வழங்கப்படும். யாவரும் வாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நலமுடன் வாழ அன்னை ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் அருள் புரிந்து ஆசீர்வதிப்பாள். உங்களின் தீராத பெரும் பிரச்சனைகளுக்கு ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் அருளோடு தீர்வு காண எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9791212202 7305980707 9626294159.